ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் இன்னோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னாலே என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி ஒரு யூஸ் கேஸ் வந்து இருக்கு. இன்டர்வியூலையுமே மோஸ்டாக இந்த கான்செப்ட் வந்து தியரிட்டிக்கலாக உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ நம்ம சேனலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரிலேட்டடான ஜாவா கான்செப்ட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம எல்லா வீடியோமே பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்தவங்க தாராளமாக கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு கிளாஸ் லெட்டட் பி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்டர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பொதுவாக எதுக்காக சூப்பர் மார்க்கெட் போவோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம வாங்க போவோம் இல்லைங்களா. ஸோ நான் வாங்குற ஆப்ஜெக்டில் வந்து ப்ரைஸ் வந்து நான் வாங்குற ஆப்ஜெக்டோட ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பில்லிங் செஷனோ இல்லை வேற ஏதோ கவுண்டருக்கு போய் கேட்க போகிறது கிடையாது. நம்ம அந்த ப்ராடக்ட்லேயே தான் அதோட ப்ரைஸ் டேக் பார்க்க போகிறோம். அதே தாங்க இங்குமே. ஸோ ஒன்னொன்னுத்துக்குமே தனித்தனியா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இப்போ என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெத்தட்ஸ் கிரியேட் பண்றோம் இல்லைங்களா. ஸோ இங்க வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூ அதே ஆப்ஜெக்ட்ல தாங்க இருக்க போகுது. அது தெரிஞ்சுக்க நான் வேற ஏதோ மெத்தட்ஸை கால் பண்ணுன்ற எனக்கு மேண்டேட்டே கிடையாது. ஸோ இங்க ரூல் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ் நேமும் நம்ம கிரியேட் பண்ண போற கன்ஸ்ட்ரக்டருமே சேமா இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அப்படின்னு சொல்லி பப்ளிக் மெத்தடுன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பேசிக்காக மெத்தட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன் டைப் வாய்ட் அப்படின்றது ரிமூவ் பண்ணிடணும். திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். அதே மாதிரி இங்கே கிளாஸ் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நேமாக இருக்கணும். இப்போ இது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் நாட் அ மெத்தட், திஸ் இஸ் நோன் அஸ் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கணும். செகண்ட் திங் வாய்ட் அப்படின்ற ரிட்டர்ன் டைப்பை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம் நான் சூப்பர் மார்க்கெட் கொடுத்ததுனால கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சூப்பர் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கினேன். நீங்கள் என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் நேமாக எடுத்துக்கணும். அப்போ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நான் இங்க யூஸ் பண்ண நேம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நேம். ஸோ மேல இருக்கிறது வந்து கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் எப்போதுமே சேமா இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும். இதை வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நான் ரிட்டர்ன் டைப் வாய்டுன்றதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இங்க சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டர் நேம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க இதுல எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணாலுமே அதே நேம்ல தான் கிரியேட் பண்றணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஒரு எரர் வருது. இதே கான்செப்டை நம்ம பாலிமார்பிசம்ல பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட்ல எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் நேம் தான் இருப்போம். அப்போ நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கொடுக்குற பேராமீட்டர்ஸ் டிஃபரெண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஸ்ட்ரிங்னு சொல்லி இன்னொரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்மளோட கிளாஸ்ல 3 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து கிளாஸ் நேம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த மெயின் மெத்தட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும் ஃபார் த கிளாஸ் நேம் சூப்பர் மார்க்கெட். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணுவோம். இதுக்குன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ அகைன் கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்னொன்னுக்குமே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம்.
இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா மெயின் மெத்தட்ல நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல தான் அதோட வேல்யூ இருக்க போகுது. ஸோ அதுக்குன்னு சொல்லி நான் யாருமே கால் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்குமே இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் வித் எம்டி பேரந்திசிஸ் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணும். அது கண்டிப்பா இங்க தான் மேட்ச் ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்து திஸ் இஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு பிரிண்ட் ஆச்சு. அப்போ நீங்க கேட்கலாம் எனக்கு இந்த மற்ற ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆகலைன்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து மெத்தடை கால் பண்ற மாதிரி இதை கன்ஸ்ட்ரக்டரை நம்மளால கால் பண்ண முடியாது. ஸோ ஒரு வாட்டியுமே நான் வந்து ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க ரெஃபரன்ஸ் நேம் வந்து தனித்தனியாக கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சேமாக கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும். ஸோ நான் இதுக்கு வந்து பின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். அதேமாரி அடுத்து கிரியேட் பண்ணும்போது சின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ சேம் ரெஃபரன்ஸ் நேம் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இங்கே நான் ஆப்ஜெக்ட்லேயே தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேல்யூ கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கணும்னா அதோட வேல்யூ அதே ஆப்ஜெக்டில் தானே இருக்க போகுது. அதுக்கு நான் அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கேயோ நான் போய் கவுண்டருக்கோ இல்லை யாருக்கிட்டயோ கேட்க வேண்டாம் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து 4 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் தரேன். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா தரேன். லெட் இட் பி வெல்கம் டு சென்னை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோடது. செகண்ட் நான் கொடுத்த வேல்யூ வந்து இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா. அப்போ உங்களோட ப்ரோக்ராம் லைன் நம்பர் 22ல இருந்து டைரக்டா இந்த இன்டீஜர் எங்க இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு லைன் நம்பர் 5க்கு ஜம்ப் ஆயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ரேட் எப்போ அது எண்ட் ஆகுதோ ரிட்டர்ன் பேக் டு த சேம் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்குது ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ டைரக்டா ஃப்ரம் த லைன் நம்பர் 23 அது லைன் நம்பர் 10க்கு ஜம்ப் ஆயிடும். இங்க ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வேல்யூவை இந்த எஸ் அப்படின்ற பேராமீட்டர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றது எஸ்ஸை மட்டும்தான். ஸோ எனக்கு வெல்கம் டு சென்னை அப்படின்றது பிரிண்ட் ஆயிடும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்ல ரெண்டு தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா கிளாஸ் நேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம் சேமா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதை தனியாக நம்ம கால் பண்ண வேண்டாம். அதேமாரி இங்கே வாய்ட் அப்படின்ற ரிட்டர்ன் டைப்பை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து மெத்தட் ஒரு லோடிங் ஃபாலோ பண்ணதா இல்லை மெத்தட் ஒரு ரைடிங்கை ஃபாலோ பண்ணுதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்தவங்க பராமீட்டர்ஸ்க்கும் ஆர்குமெண்ட்ஸ்க்குமே நல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியும். பராமீட்டர் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்ட்ரிங் எஸ் இன்ட் ஏ அப்படின்றது தான் பராமீட்டர். அதுக்கு வேல்யூ நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அது ஆர்குமெண்ட்ஸ். அப்போ இங்கே பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது இந்த கன்ஸ்ட்ரக்டரும் இந்த கன்ஸ்ட்ரக்டருமே தான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள எந்த ஒரு பேராமீட்டர்ஸுமே நம்ம கொடுக்கல. ஸோ இது வந்து பேசிக்காக இன்டர்வியூவில் கேட்குற கொஷின். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுமான்னு கேட்பாங்க. இல்லை நான் அது வந்து கால் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட் யூஸ் பண்ணணுமான்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் would be parameterized. செகண்ட் ஒன் வந்து நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ பேராமீட்டரைஸ் நான் பேராமீட்டரைஸ்ட். நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருமே நேமிங் உண்டு. தேங்க்யூ கைஸ்.